இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதை தான் சொல்ல போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒரு ஆள் இருக்கார். யாருன்னா அவர் தான் கடவுள். அவர் என்ன செய்தாருன்னா, மனிதனுக்கு அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு என்ன செய்தாருன்னா, அந்த மனிதன் முன்னாடியே என்ன செய்யார், யார் வராருன்னா கடவுள் வாராரு. அப்போ வந்தோடனே உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு அந்த மனிதன்கிட்ட கடவுள் என்ன செய்தார் கேட்காரு. அப்போ அந்த மனிதன் சொல்லுதான், எனக்கு நிறைய என்ன செய்யணும், பணம் வேணும், தங்கம் வேணும், காசு வேணும், அது வேணும், இது வேணும் எல்லாம் சொல்லுதான். அப்போ அவர் என்ன செய்தாருன்னா, அந்த ஒரு விரலை காமிக்காரு, சுண்டு விரலை காமிச்சு என்ன செய்தாருன்னா, அந்த பீரல் இருக்கு அலமாரி, அதை காமிக்காரு. அது தங்கமாக மாறணும்னு சொல்லுதாரு கடவுள். அப்போ அந்த பீரல் என்ன செய்யுன்னா தங்கமாக மாறுது. அப்போ அந்த அடியான், அதாவது அந்த மனிதன் என்ன செய்தான், கண்ணை மூடி இதே தான் இருக்கான், கண்ணை திறக்கலை. அப்போ மறுபடியும் என்ன செய்தாருன்னா, இன்னொரு பொருள் இருக்குது, அந்த பொருள் மாரி என்ன செய்தார், அவரோட விரலை காமிக்காரு. அதையும் அந்த மனிதன் பார்க்கான். அந்த மனிதன் பார்த்தோன்னே அந்த என்ன ஆகுதுன்னா, அந்த பொருள் தங்கமாக மாறுது. அப்போ மீண்டும் அவன் நினச்சிதான் சந்தோஷப்பட மாட்டேங்கான். அப்போ மனிதன் மறுபடியும் சந்தோஷப்படணும்னு நினச்சிதாருன்னா, கடவுள் மறுபடியும் நினச்சிதாருன்னா, மறுபடியும் இன்னொரு பொருள் மாரி அவரோட சுண்டு விரலை காமிக்காரு. அந்த பொருள் நினச்சிதுன்னா தங்கமாக மாறுது. இந்தமாரி இன்னும் அவன் சந்தோஷப்படலையே அப்படின்ட்டு வீடு முழுவதும் என்ன செய்தாருன்னா, எல்லா பொருளின் மீதும் அவர் என்ன செய்தாரா, அவர் சுண்டு விரல் காமிக்காரு. அப்போ காமிக்க பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் என்ன செய்யுதுன்னா தங்கமாக மாறுது. அந்த வீடு முழுவதுமே என்ன செய்யுது, தங்கமாகுது. அப்போ கடவுள் அந்த மனிதன்கிட்ட போய் கேட்காரு, இப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் சந்தோஷமே அடையலையே, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு என்ன செய்தாருன்னா கடவுள் மனிதன்கிட்ட கேட்காரு. அப்போ அந்த மனிதன் என்ன சொல்லுதாம்னா, எனக்கு இவ்வளோ இது கொடுத்துட்டீங்க போதும், ஆனால் எனக்கு இன்னும் ஒன்றே விஷயம் வேணும். என்ன வேணும்னா, உங்களோட இந்த சுண்டு விரல் வேணும் அப்படின்னு அந்த மனிதன் கேட்கான். அப்போ உடனே என்ன செய்தாருன்னா கடவுள் மயக்கம் அடைஞ்சு அப்படியே கீழே விழுந்துருந்தாரு. இது மூலம் என்ன செய்யுதுன்னா, மனிதனோட ஆசை மிகப்பெரிய ஆசை, அதாவது பேராசை. அவனுக்கு எவ்வளோதான் அவனோட தேவைகளை பூர்த்தி பண்ணாலும், அவனோட தேவைகள் என்னதான் பூர்த்தி அடைந்தாலும் அவனோட ஆசை பூர்த்தி அடையாது. எவ்வளோ பெரிய ஆசைனா பேராசை கொண்டவனாக தான் மனிதன் இருக்கான் அப்படின்னு இந்த கதையின் மூலம்